ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம அருமையான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ சேப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு 4 வாட்டி கழுவிடலாம். இதில் மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு 4 வாட்டி கழுவிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போது இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறேன். கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கிழங்கு உள்ளலாம் உப்பு நல்லா இறங்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறேன். இப்போ இந்த கிழங்கு வேக சொல்ல ஒரு 2 வாட்டி கலந்து கொடுங்க. அப்போ தான் கிழங்கு எல்லா இடமும் நல்லா வேகும். கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த கிழங்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போது இந்த கிழங்குல இருக்க தோலெல்லாம் உரிச்சிக்கலாம். இந்த கிழங்கு நல்லா வெந்தால் தான் தோல் உரிக்க ஈஸியாக வரும். இப்போ இதே மாதிரி எல்லா கிழங்குலையும் இருக்க தோலையும் உரிச்சிக்கிறேன். கிழங்குல இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டேன். இப்போ இதை 4ஆக கட் பண்ணிக்கிறேன். பெரிய கிழங்காக இருந்தால் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. சின்ன கிழங்காக இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, அப்புறமா வறுக்க சொல்ல எல்லாம் குழஞ்சிரும். இப்போ நான் இது வறுக்கிறதுக்கு 4 பல்லு பூண்டும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இதை 2த்தையும் மிக்சியில் போட்டுக்கிறேன். இப்போ இதை 1 பாதியாக அரைச்சிக்கிறேன். கிழங்கு வறுக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 50 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த கிழங்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் தான் வேணும். அப்போ தான் இந்த கிழங்கு மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கிழங்கு வறுக்கிறதுக்கு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் சேப்பக்கிழங்குல நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கிறேன். அது கூட நான் உப்பையும் சேர்க்குறேன். முதல்ல கிழங்கு வேக வைக்க சொல்ல உப்பு சேர்த்ததுனால நாங்கள் கம்மியாக தான் உப்பு சேர்க்குறேன். இப்போ இங்கே எண்ணெய் சூடாக இருக்குது. அரைச்சி வச்சுருக்க பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 1 நிமிஷம் பொரியட்டும். இந்த கருவேப்பிலையும் பூண்டையும் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கிழங்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சிருக்கு. இப்போ இதில் மசாலா சேர்த்த சேப்பக்கிழங்கை சேர்த்துக்கலாம். பூண்டும் கருவேப்பிலையும் இந்த கிழங்குல சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ இந்த கிழங்கு மேலே மூடி போடாமல் ஒரு 10 நிமிஷம் இப்படியே வதங்கட்டும். இந்த கிழங்கு மேலே மூடி போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா கிழங்கு கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ இந்த கிழங்கு வதங்கி 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுக்குறேன்.
கிழங்கு ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக ஆயிருக்கு. இப்போ இந்த கிழங்கை இன்னொரு சைடும் திருப்பி கொடுக்குறேன். கிழங்கு நல்லா 2 சைடும் கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்திருக்கேன், அதை பிழிஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி கிழங்குல லெமனை பிழிஞ்சிக்கங்க. ஒரு சில கிழங்கு வந்து காரல் எடுக்கும். எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து கொடுக்குறேன். கிழங்கு இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். நம்மளுடைய சூப்பரான சேப்பங்கிழங்கு இங்கே ரெடியாக இருக்குது. இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிழங்கை தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.